சகல செல்வங்களும் பெற்று நிறைவோடு வாழ நாம் மாதுளம் பழத்தில் தீபம் ஏற்றுங்க. அதுவும் வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் பைரவர் கோயிலில் போயிட்டு நல்ல சிவப்பாக இருக்கிற மாதுளம் பழத்தில் நடுவில் கொஞ்சம் இருக்கிற முத்துக்களை எடுத்துட்டு அதில் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ ஊற்றி தாமரத்தண்டு திரியால் நீங்கள் கோயிலில் பைரவருக்கு மாதுளம் பழத்தில் தீபம் போட்டுட்டு வரணும். 8 வாரம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா சிவப்புன்றது அவருக்கு ரொம்ப பிடித்த கலர். அதோட மாதுளம் பழம் மகாலட்சுமியுடைய அம்சம். வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீரணும் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமியில் இந்த மாதிரி மாதுளம்பழ தீபம் போடுங்க. இல்லை வீட்டில் நிறைய நல்லது நடக்கணும், வீட்டில் செல்வம் குவியணும், ஏன்னா அஷ்டலட்சுமியும் நம்மக்கிட்ட தங்கணும், அதோட நம்ம வீட்டில் நல்லதே நடக்கணும் அப்படின்றவங்க மேலே மேலே வளரணும், நல்லதுன்னு வளரணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி இருக்கவங்க அஷ்டமி வளர்பிறையில், அதாவது பைரவருக்கு வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் இந்த மாதுளம்பழ தீபத்தை போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆனால் கோயிலில் தான் போடணும், வீட்டில் போடக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி 8 வாரம் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யமும் கூடும். அதோட உங்களுக்கு பைரவர் அப்படின்றவர் சிவபெருமானுடைய மறு அவதாரம்.